எதிர் வீட்டு ஜன்னல்ல தெரியற பொண்ண உருகி உருகி காதலிக்கிறாரு படத்துடைய ஹீரோ. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு அவங்க நடவடிக்கை மேல சந்தேகம் வருது. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போற அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னங்கிறது லோகா சாப்டர் 1 படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். எல்லா புராண கதைகளிலும் உண்மை கலந்திருக்குங்கிற கோட்டோட படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்ததுமே ஸ்வீடனை காட்டுறாங்க. அங்க ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற பில்டிங் தீ பிடிச்சு எரியுது. ஷூட் அவுட் நடந்துட்டு இருக்கு. அதிலிருந்து தப்பிச்சு வர ஹீரோயினான சந்திரா லேண்ட்லைன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்றாங்க. அந்த கால பெங்களூர்ல இருக்கிற பிரகாஷ்ங்கிற ஒரு ஆள் ரிசீவ் பண்றாரு. அவர் கால் எடுத்ததுமே கிடைச்சுதான்னு கேட்க சந்திரா கையில இருக்கிற பார்சலை தொட்டு பார்த்துட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு, எதுக்காக அந்த சண்டை நடக்குது, எதுவுமே நமக்கு காட்ட மாட்டாங்க. பிரகாஷ், இஸ்தாருடைய ஆளுங்க கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க, மாட்டிக்காத, அங்கிருந்து தப்பிச்சு இந்தியா வந்துடு, மூத்தவனுக்கு நீ பொண்ணு மாதிரி தான், அதை நீ எப்பவுமே மறக்காதேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. பிரகாஷ் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு லேடி அங்க வராங்க. அவங்க ஃபோன்ல யார்கிட்டயோ பார்த்துட்டேன்னு சொல்ல, அந்த பக்கம் பேசுற லேடி எனக்கு அவ உயிரோட வேணும்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுவாங்க. இப்போ அந்த லேடிக்கும் சந்திராவுக்கும் சண்டை நடக்குது. சந்திரா அங்கிருந்து தப்பிச்சு இந்தியா வர மாதிரி காட்டுறாங்க. ஃபோன்ல பேசின பிரகாஷ் சந்திராவை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றாரு. சந்திரா பிரகாஷ் கிட்ட எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, நீ இப்ப இங்க இருக்கணும்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னதா சொல்றாரு. அப்ப சந்திரா காரை ஓட்டிட்டு வந்த ஆளை பார்த்து யார் இவருன்னு கேட்க, லோக்கல் ஆள் தான், பயப்பட வேண்டாம், எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்வாரு. அப்புறமா 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரியவரை பார்க்க போறாங்க. பெரியவர் சந்திராவை பார்த்ததும், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ கொஞ்சம் கூட மாறல, அப்படியே இருக்கேன்னு சொல்வாரு. சந்திரா சிரிச்சுக்கிட்டே, ஆனா உங்களுக்கு நல்ல வயசாயிருச்சுன்னு சொல்ல, அந்த பெரியவர் சந்திரா கையில ஒரு புக்கை கொடுக்குறாரு. அந்த புக்கை ஜோசப் டாமினிக்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. சந்திரா இது என்னன்னு கேட்க, நான் படிச்சதுலேயே அதிக டீட்டெயில் இருக்கிற புக்கு இதுதான், நம்ம ஐதீக மாலை மாதிரி ஒரு புக்கு, கண்டிப்பா இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு. சந்திரா அங்கிருந்து கிளம்புறாங்க. பெரியவர், நீ அடுத்த முறை வரும்போது நான் இருப்பேனான்னு தெரியல, ஆனா என் பையன் இருப்பான், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறம் சந்திரா பிரகாஷ் கூட அவங்க தங்க போற இடத்துக்கு வராங்க. பிரகாஷ் சந்திராவை டிராப் பண்ணிட்டு லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ண கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அந்த வீட்டுக்குள்ள போனதுமே சந்திரா வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்லயே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அங்க புரதான பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பழைய கத்தி கூட இருக்கும். சந்திரா வீட்டை கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு அங்க இருக்கிற விண்டோஸ்ல எல்லாம் வெளிச்சம் உள்ள வராத மாதிரி பேப்பரை வச்சு ஒட்டுவாங்க. அப்படி ஒட்டிட்டே இருக்கும்போது எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் இவங்களே பார்த்துட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அந்த இளைஞனை பார்த்ததும் இவங்களுக்குமே லைட்டா ஷாக் ஆகுது. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வேகமா விண்டோவை க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த இளைஞருடைய பேரு சன்னி. அவர் தான் படத்துடைய ஹீரோ. அவர் கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸான வேணு, நைச்சலும் கூட தங்கி இருப்பாங்க. இப்ப சன்னி அவருடைய வீட்டுல பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டு உள்ள போய் பாக்குறாரு. அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நியூ பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பாங்க. புது பாய் ஃப்ரெண்டுக்கு பூனைனா அலர்ஜி. அதனால சன்னி அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்த பூனையை ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா சன்னி, என் ஃப்ரெண்டு வேணுக்கு பூனைனா பிடிக்காது, அதனால நீயே எடுத்துட்டு போயிடுன்னு சொல்வாரு. உடனே அவங்க, உன் ஃப்ரெண்டு வேணு தானே மெடிசனை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு உருப்படாம போயிட்டா, நீ பிபிஓ ஜாபை ரிசைன் பண்ணிட்டு தண்டமா உட்காந்துட்டு இருக்க, உங்க 2 பேருக்கும் நைஜல்னு ஒரு ஊர் பொறுக்கி ஃப்ரெண்டு வேறன்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சன்னி இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு பேசாம பூனை வளர்க்குறதே பெட்டர்னு சொல்லிட்டு பூனையை வாங்கி வச்சுப்பாரு. லவர் கிளம்புனதும் சன்னியுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அவருக்கு ஆறுதல் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, எதிர்க்க சூப்பரா ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு எக்ஸைட்மெண்ட்ல பேசுவாரு. சந்திரா ஒரு கஃபேல வேலைக்கு சேர்றாங்க. நான் மார்னிங் கிளாஸஸ்க்கு போவேன், அதனால எனக்கு நைட் ஷிஃப்டே கொடுங்கன்னு கேட்டு வாங்கிப்பாங்க. அந்த கஃபேல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆள் அடிக்கடி லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சந்திரா நைட் டைம்ல மட்டும் வீட்டுடைய ஜன்னலை திறந்து வைப்பாங்க. அந்த சமயத்துல சன்னி ஜன்னல் வழியா அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. சந்திராவும் அப்பப்போ அவரை நோட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சன்னி அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை புதிய பாய் ஃப்ரெண்டோட பார்க்கும்போதெல்லாம் அதிகமாக தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் சன்னியும் ஃப்ரெண்ட்ஸும் பார்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்த ஆள் ஆட்டோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வழியா வர ஒரு ஆளை கடத்திட்டு போவாரு. கடத்தப்பட்ட ஆளுடைய கால் வெளியே தெரிய சன்னி தெரியாம தான் கால் வெளியே போட்டுட்டு நினைச்சுக்கிட்டு, கால் வெளியே தெரியுது, எடுத்து உள்ள வச்சுக்கோங்கன்னு வேற அட்வைஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இன்னைக்கு நான் பண்ண வேண்டிய நல்ல காரியத்தை பண்ணிட்டேன்னு வேற பெருமையா சொல்வாரு. மறுநாள் நியூஸ்ல இதுவரைக்கும் பெங்களூர் சிட்டில 23 பேர் காணாம போயிருக்காங்க. ஆர்கன் மாஃபியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கலாங்கிற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லவ் டார்ச்சர் கொடுக்குற ஆள் ஆர்கன் மாஃபியாவை சேர்ந்த ஆள்னு நமக்கு தெரிய வருது. ஒரு நாள் சன்னி வீட்டில் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து, அங்கிள் உங்க பூனை ரோட்ல ஓடிட்டு இருக்குன்னு சொல்லும். சன்னி போய் அந்த பூனையை தூக்கிட்டு வரும்போது ஒரு கார் அவரை இடிக்கிற மாதிரி வரும். ஆனா திடீர்னு அவரை யாரோ தள்ளி விடுவாங்க. விழுந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரதுக்கு சன்னிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அவர் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், அவரை தள்ளி விட்டது வேற யாரும் இல்ல, சந்திரா தான். ஆனா சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் சந்திரா இருக்க மாட்டாங்க. அடுத்ததான் நைட்டு சிட்டில தனியா நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை ஆள் கடத்துற ஆட்டோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது.
ஒரு கட்டத்துல அதிலிருந்து லவ் டார்ச்சர் குடுக்குற ஆள் இறங்கி அந்த பொண்ணுகிட்ட போய், "எதுக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்கிற? இந்த இடம்லாம் அவ்ளோ சேஃப் கிடையாது. வா வந்து ஆட்டோல ஏறுன்னு" ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆளுடைய நடவடிக்கைய பார்த்து சந்தேகப்படுற அந்த பொண்ணு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு போலீஸ் ஜீப் நிக்கிறதையும் நோட்டீஸ் பண்றாங்க. இப்ப அந்த ஜீப்ல இருந்து அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரான நாச்சியப்பன் இறங்குறத காட்டுறாங்க. அந்த ரோல சாண்டி தான் பண்ணியிருப்பாரு. ஜீப்ல இருந்து இறங்குன அவர் அங்க சிசிடிவி கேமரா இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. நாச்சியப்பன பார்த்ததுமே அந்த ஆட்டோ ரிவர்ஸ் எடுத்து போக ஆரம்பிக்கும். நாச்சியப்பன் அந்த பொண்ணுகிட்ட, "எங்க போற? இந்த நேரத்துல எதுக்காக வெளிய வந்த? பொண்ணுங்க வெளிய வர நேரமா இதுன்னு?" ரூடா பேச ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த வழியா லேடி கமிஷனர் வருவாங்க. அவங்க அந்த பொண்ண பார்த்ததும், "என்னம்மா ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்பாங்க. அந்த பொண்ணு பதிலே சொல்ல மாட்டாங்க. அதிலிருந்தே அவங்க புரிஞ்சுக்கிட்டு, "வா வந்து ஜீப்ல ஏறுன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. சன்னி இன்னமும் தன்ன சந்திரா தான் காப்பாத்துனதா இல்லையாங்கிற கன்ஃப்யூஷன்லயே இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் எங்க வந்தா, எங்க போனான்னே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வேணும், "நீ வண்டி இடிச்சு சாகுறதுக்கு முன்னாடி அவ கூட பழக முடியலையேன்னு ஃபீல் பண்ணியிருப்ப. உடனே உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கும். உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் வண்டி இடிக்க போதுல, ஜம்ப் பண்ணுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கும். அதனால தான் நீ ஜம்ப் பண்ணியிருப்ப. நீ அவளையே நெனச்சுட்டு இருந்ததுனால தான் அவ காப்பாத்துன மாதிரி உனக்கு தோணியிருக்குன்னு" சொல்றாரு. அடுத்த சீன்ல அந்த லவ் டார்ச்சர் குடுக்குற ஆள் கஃபேக்கு வந்து அந்த பொண்ண தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பாரு. "நான் எத்தன முறை தான் உன்கிட்ட சொல்றது? நான் உன்ன அப்படி லவ் பண்றேன். லவ்வுனா லவ், அப்படி ஒரு லவ். என் லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கோ. உன் பேர கூட நான் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன். அப்படி நீ என் லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துவேன்னு" வேற மிரட்டிட்டு இருப்பான். குப்பை போட வந்த சந்திரா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் ஆசிட் ஊத்த போறான்னு தெரிஞ்சதும் வேகமா வந்து அந்த ஆசிட்ட தட்டி விடுறதோட அவனையும் அடி வெளுத்து வாங்கிடுவாங்க. "போதும் என்ன விட்டுருங்கன்னு" கெஞ்சுற அளவுக்கு அடிப்பாங்க. அந்த சண்டையில சந்திரா கையிலுமே ஆசிட் பட்டுரும். சந்திரா அந்த ஆள் அங்கேருந்து கிளம்புனதும் அந்த பொண்ணுகிட்ட, "நீ எதையும் பார்க்கல. அத ஞாபகம் வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்ததா நாச்சியப்பன் வீட்ட காட்டுறாங்க. அவங்க தமிழ்நாட்ட சேர்ந்த பிராமின் ஃபேமிலி பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிருப்பாங்க. நாச்சியப்பனுடைய அம்மா நாச்சியப்பன் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அதனால அங்க வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், "அம்மா பார்த்திருக்கிற பொண்ணு நல்லா தானே இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமே சார்ன்னு" கேட்பாரு. அதுக்கு நாச்சியப்பன், "நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஆனா எனக்கு பெங்களூர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் வேண்டாம். எல்லாம் கெட்டு குட்டி சுவரா போச்சுன்னு" பொண்ணுங்க மேல இருக்கிற வெறுப்ப வெளிப்படுத்துவாரு. வீட்டுக்கு வர சந்திராவுக்கு அந்த தீக்காயம் நல்லாவே வலிக்க ஆரம்பிக்கும். அதனால குடிக்க ஏதாவது இருக்கான்னு ஃப்ரிட்ஜ்ல தேடி பார்ப்பாங்க. எதுவுமே இருக்காது. அதனால வெளிய கிளம்பி போவாங்க. சந்திரா வெளிய வந்ததும் அங்க இருக்கிற ஒரு ஆட்டோல போய் ஏறுவாங்க. அதே ஆட்டோல சன்னியும் வந்து ஏறுவாரு. சன்னி சந்திராவ பார்த்ததும் எக்ஸைட் ஆயி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சன்னி சந்திரா கிட்ட போனதுமே அவங்க கிட்ட இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரத நோட்டீஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம கையில இருக்கிற தீக்காயத்தையும் பார்க்குறாரு. ஆனா அது எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு, "நீங்க மலையாளியா? நானும் மலையாளி தான். நெக்ஸ்ட் வீக் எங்க வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்க எப்பவும் தனியா தானே இருக்கீங்க. வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு" சொல்வாரு. "நான் வர ட்ரை பண்றேன்னு" சந்திரா பதில் சொல்வாங்க. அடுத்த சீன்ல நாச்சியப்பன் அந்த ஆள் கடத்துற கும்பல போய் மீட் பண்றத காட்டுறாங்க. அந்த ஆள் கடத்துற கும்பலுடைய தலைவன் தான் கஜேந்திரன். அவருடைய தம்பி தான் அந்த லவ் டார்ச்சர் குடுக்குற ஆள். கஜேந்திரன் நாச்சியப்பன் கிட்ட ஃபோன்ல பேசுறாரு. "நெக்ஸ்ட் வீக் ஒரு ஷிப்மென்ட் வரும். அத நீ தான் பார்த்துக்கணும்னு" சொல்ல, "இல்ல, இல்ல எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு. என்னால பார்த்துக்க முடியாதுன்னு" சொல்வாரு. அந்த கமிஷனர் லேடியும் கான்கால்ல தான் இருப்பாங்க. அவங்க நாச்சியப்பன் கிட்ட, "நைட் டியூட்டி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்ற வேலைய மூடிக்கிட்டு பண்ணுங்கிற" மாதிரி கோவமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் கஜேந்திரன், "என் தம்பிய எவனோ போட்டு அடிச்சிருக்கான். அத கொஞ்சம் என்னன்னு பாருன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுவாரு. உடனே நாச்சியப்பன் கஜேந்திரன் தம்பிகிட்ட, "யாருடா உன்ன போட்டு அடிச்சதுன்னு" கேட்பாரு. கஜேந்திரன் தம்பி, "அது ஏன் பிரச்சனை? நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "அங்க இருக்கிற ஆளெல்லாம் அது அவன் கிடையாது சார். அவன்னு" சொல்லி சிரிப்பாங்க. உடனே நாச்சியப்பன், "ஒரு பொம்பள கிட்ட அடி வாங்கியிருக்கியே, உனக்கு வெட்கமா இல்லையான்னு" கேட்பாரு. கஜேந்திரன் தம்பி போய் அவகிட்ட அடி வாங்கிப்பாரு. உன்னால எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்ல, நாச்சியப்பன் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அதனால கஜேந்திரன் தம்பி நாச்சியப்பன கூட்டிட்டு அந்த கஃபேக்கு வராரு. நாச்சியப்பன் தூரத்துல இருந்து சந்திராவ வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்திரா அப்பாவி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா சந்திரா நாச்சியப்பன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக் பர்த்டே பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. சன்னி சந்திரா வருவாங்களான்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அத ஃப்ரெண்ட்ஸுங்களும் நோட்டீஸ் பண்ணிட்டு, "என்ன எதிர் வீட்டு பொண்ணுக்காக வெயிட்டிங்கான்னு" கேட்பாங்க. சன்னி, "சீச்சி அப்படியெல்லாம் இல்ல. அவ கிட்ட பார்க்க அப்படி ஒண்ணும் நல்லா இல்ல. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வேற வருதுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, சந்திரா தேவதை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க வந்து நிப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே அவங்க அழகுல எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆயிடுவாங்க. ஆனா பூனை மட்டும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும். அதனால சன்னி பூனைய கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சுடுவாரு. சன்னி சந்திராவ ஒரு சந்தேக கண்ணோடயே நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு சப் இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. அவர், "என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ சத்தமா மியூசிக் வச்சிருக்கீங்க. நெய்பர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது நாச்சியப்பனும் உள்ள என்டர் ஆகுறாரு. அவர் எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் சந்திரா நின்னுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. உடனே, "இங்க என்ன நடக்குது? எல்லாரும் ட்ரக் வச்சிருக்கீங்களா? செக் பண்ணுங்கங்கிற" மாதிரி சொல்வாரு. அதுவும் பர்ட்டிகுலரா லேடீஸ செக் பண்ண சொல்வாரு. உடனே சப் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற ஒரு லேடிய செக் பண்ண போவாரு. சந்திரா ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களான்னு பார்க்கறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா சந்திரா கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. உடனே நாச்சியப்பன், "சரி விடு, வேண்டாம். இதுக்கு மேல இப்படி பண்ணாதீங்கன்னு" வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நாச்சியப்பன் அங்கிருந்து கிளம்பின பிறகு நைஜல் சந்திரா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. "சன்னி கிட்ட வேற உனக்கு தான் பிடிக்கலல்ல, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு" சொல்வாரு. அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற ஒரு பையனுடைய கையில காயம் ஏற்பட சந்திரா பிளட்ட பார்த்ததும் பால்கனிக்கு போயிடுவாங்க. அங்க நியூஸ் பேப்பர்ல அவங்க பார்த்துட்டு வந்த
வந்த பெரியவர் இறந்து போன நியூஸ பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருப்பாங்க. சந்திராவுடைய நடவடிக்கைலாம் சன்னிக்கு கொஞ்சம் மர்மமாவே இருக்கும். அதனாலேயே அவங்கள க்ளோஸா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க கையில அந்த தீக்காயம் மிஸ் ஆகுறதையும் நோட்டீஸ் பண்றாரு. சந்திரா கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்டி, நான் தரோவா என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. நைஜலும் அவங்க கூடயே போவாரு. 2 பேரும் சந்திரா வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்துறத காட்டுறாங்க. காலையில நைஜல் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அதுல டேய் இவன் நம்ம நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாதுடா, வாங்கடா வந்து என்ன காப்பாத்துங்கடான்னு அழுகுற மாதிரி பேசியிருப்பாரு. சன்னி நேரா கிளம்பி சந்திரா வீட்டுக்கு போய் கதவை தட்ட, கதவை திறக்காமலேயே சந்திரா என்ன வேணும்னு கேட்பாங்க. சன்னி நைஜல் அங்க இருக்கானு அவனை பார்க்கணும்னு சொல்ல, நைஜல் எல்லாம் இங்க கிடையாது, என்னை இரிட்டேட் பண்ணாதேன்னு கோபமா கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால சன்னி அங்கிருந்து கிளம்பி வந்துடுவாரு. சன்னி படிக்கட்டு இறங்கி கீழே வந்துட்டு இருக்கும்போது பிரகாஷ் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியான ஒரு பாக்ஸோட சந்திரா வீட்டுக்குள்ள போறத பாக்குறாரு. கீழே வந்து பார்த்தா குமார் நின்னுட்டு இருப்பான். குமார் ட்ரக்ஸ் டீல் பண்றதுனால அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர ஒரு ஆள். அவனுக்கு இங்க என்ன வேலைங்கிற மாதிரி யோசிப்பாரு. சன்னி வீட்டுக்கு வந்து வேணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ட்ரக் டீலர் கூட இவளுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்ப சந்திரா அங்க வந்துட்டு, சன்னி சாரி, நான் தூக்கத்துல இருந்தேன், அதனால தான் கோவமா பேசினேன், என்ன தூக்கத்துல யாராவது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது. ஆனா நைஜல் அங்க இல்ல, நேத்து நைட்டே கிளம்பி போயிட்டதா சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதும் சன்னி வேணுகிட்ட, எனக்கு என்னமோ அவங்க நடவடிக்கையில சந்தேகமா இருக்கு, நீ ஒண்ணு பண்ணு, பேசாம உள்ள போய் நைஜல் இருக்கானான்னு பார்த்துட்டு வா, நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன், ஒருவேளை அவ வீட்டுக்கு திரும்ப வரதா இருந்தா நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்வாரு. சொன்ன மாதிரியே சன்னி சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. வேணு சந்திரா வீட்டுக்குள்ள நுழைய பார்க்கும்போது அங்க ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கும். அதுல இருந்து நைஜல் இறங்குவாரு. நைஜல் வேணுகிட்ட, நேத்து நான் சந்திரா கூட அவ வீட்டுக்கு போனேன், ஆனா அவ என்ன வீட்டுக்குள்ளேயே விடல, அதனால திரும்ப வந்துட்டேன், ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் வழிமறிச்சு லைசன்ஸை கேட்டாங்க, லைசன்ஸை எடுக்க பாக்கெட்ல கையை விட்ட போது கையில கஞ்சா வந்துருச்சு, அதை பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, காலையில தான் விட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல சந்திரா நடந்து போயிட்டு இருப்பாங்க. வேணுவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்ப அங்க சந்திராவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆள் கடத்தல் கும்பல் சந்திராவுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு கடத்த பார்ப்பாங்க. ஆனா சந்திரா ஆட்டோ கம்பியை கெட்டியா பிடிச்சுப்பாங்க. யாராலையும் அவங்கள அசைக்க முடியாது. இத பாக்குற சன்னி, யார் அது, விடுங்க விடுங்கன்னு கத்த ஆரம்பிப்பாரு. சன்னியை பார்த்ததும் சந்திரா கம்பியில இருந்து கையை எடுத்துடுவாங்க. உடனே அவங்க சந்திராவை ஆட்டோவில் தள்ளிட்டு ஆட்டோவையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சன்னிக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அங்க ஒரு பையனை நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த பையன்கிட்ட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு சந்திராவை கடத்திட்டு போன ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீன்ல 6-7 வயசு இருக்கிற சிக்கா இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க தாத்தா கிட்ட ஏதாவது பேய் கதை சொல்லுங்க தாத்தான்னு கேட்பாங்க. இப்ப அந்த தாத்தா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இது. ஒரு காட்டுல பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜாவும் இருப்பாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு கோட்டையும் பக்கத்திலேயே ஒரு கோயிலும் இருக்கும். காளியம்மன் தான் அவருடைய இஷ்ட தெய்வம். தினமும் அந்த கோயில்ல காளியம்மனை வழிபட்டுட்டு இருந்தாரு. அந்த கோயிலுக்குள்ள ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் போகிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு சில குழந்தைங்க பூசாரி இல்லாத நேரமா பார்த்து கோயிலுக்குள்ள போறாங்க. அங்க காளியம்மனுக்கு போட்ட நகையில இருந்து கீழே விழுந்த ஒரு முத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மனுக்கு காணிக்கையா வைப்பாங்க. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வர அவர் கடும் கோபத்துக்கு ஆளாகிறாரு. அவர் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தங்களையா பிடிச்சு கொல்லவும் செய்யறாரு. அந்த முத்தை எடுத்துட்டு வந்த பொண்ணுடைய பேரு நீலி. நீலியுடைய அப்பாவும் அம்மாவும் ராஜாவுக்கு பயந்து நீலியும் கூட்டிட்டு போய் ஒரு குகையில ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நீலி அந்த குகையில ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத ஃபீல் பண்றாங்க. குகையில கொஞ்சம் இன்டீரியரா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற வவ்வால் அவங்கள கடிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் ராஜாவுடைய ஆளுங்க வந்து நீலியுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. வலி தாங்க முடியாம நீலி மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற நீலி அங்கே இருக்கிற ஒரு தலையில்லாத சிலையை பாக்குறாங்க. அதை போய் தொட்டு பார்ப்பாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி பாஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க உடம்புல இருக்கிற காயம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ அவங்க அப்பா அம்மா அங்க இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ராஜா அவங்க எல்லாரையும் கெட்டி வச்சிருப்பாரு. நீலியும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுவாங்க. அவங்க உடம்புல இருந்த வவ்வால் கடிச்ச காயம்லாம் தானாவே மறைஞ்சு போயிருக்கும். ஆனா நீலி ராஜாவை பார்த்ததும் அவங்க தானே எல்லாத்துக்கும் காரணங்கிற கோபத்துல ஈட்டியாலேயே அவங்கள குத்தி கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நீலியுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ண போகும்போது நீலி உயிரோட எழுந்து வந்து ராஜா கூடயும் அவருடைய ஆளுங்க கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ராஜா நீலியுடைய கண் எதிர்க்கவே அவங்க அப்பாவை கொன்னுட்டு அம்மாவையும் ஈட்டியால குத்திடுவாரு. அதை பார்த்தது நீலியால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ராஜாவுடைய கழுத்தை கடிச்சு அவருடைய ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிப்பாங்க. ராஜா அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. நீலியுடைய அம்மா நீலி கிட்ட, கடவுள் உனக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்காரு, அது நம்மள மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்காக பயன்படுத்து, எப்படியும் உன்னை தேடி ஆளுங்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் நீலி ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்களை கொடியவர்கள் கிட்ட இருந்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு எதிரிகளும் கூட்டிட்டே போறாங்க. வவ்வால் கடிச்சதுனால அவங்க உடம்புக்குள்ள புகுந்த ஒரு வைரஸ் தான் இந்த மாற்றத்துக்கு காரணம். அதனாலேயே அவங்களுக்கு சூரிய ஒளினா ஆகாது. அதே மாதிரி அவங்க ஹார்ட்ல யாராவது குத்துனா இறந்து போவாங்க. அதை தாண்டி யாராலையும் அவங்கள கொலை பண்ண முடியாது. அவங்களுக்கு சாவே கிடையாது.
இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அந்த பொண்ணு, நீலி ரொம்ப குடுத்து வச்சவ, சூப்பர் ஹீரோ மாதிரின்னு சொல்றாங்க. உடனே அந்த தாத்தா, இல்ல நீலிக்கு அவங்களுக்கான பிரச்சனை இருக்க தான் செஞ்சதுன்னு சொல்றாரு. இப்ப திரும்ப ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நீலி அவங்க காப்பாத்துன அத்தன பேருக்கும் காளி அம்மனா தெரிஞ்சாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் கள்ளியங்காட்டு நீலியா தெரிஞ்சாங்க. அதாவது பேயா தெரிஞ்சாங்க. அதனாலயே அவங்க எல்லாம் கத்தனாருங்கிற பேய பிடிக்கிறவர அப்ரோச் பண்ணி, நீலிய எப்படியாவது அடக்குங்கன்னு கெஞ்சுவாங்க. அதனால கத்தனார் நீலி மறைஞ்சிட்டு இருக்கிற குகைக்கு வந்து அவங்க நெஞ்சிலேயே குத்திடுவாரு. தாத்தா இந்த கதைய சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து, "வா டைம் ஆயிருச்சு, தூங்க போலான்னு" சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப சந்திராவ காட்டுறாங்க. கடத்திட்டு போன கஜேந்திரனுடைய தம்பி சந்திரா கிட்ட, "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ ஆம்பளைங்கள அடிப்ப? கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வருவான். நான் யாருன்னு நீ பாப்பேன்னு" சொல்வாரு. உடனே சந்திரா, "அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமேன்னு" சொல்லிட்டு அவன் கழுத்த பிடிச்சு கடிச்சு ரத்தத்த உறிஞ்ச பாக்குறாங்க. இதெல்லாம் சன்னி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவாரு. சன்னி மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா, கஜேந்திரன் தம்பியும் அவன் கூட இருந்த ஆளுங்களையும் சந்திரா கொன்னு பொணத்த ஆட்டோல வச்சிருப்பாங்க. அதே ஆட்டோல தான் சன்னியும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சந்திரா சன்னிகிட்ட, "நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு என் கூட இருந்து இந்த பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. இல்லன்னா உங்கள மாதிரி பொணம் ஆயிடுன்னு" சொல்ல, சன்னி பயந்து நடுங்கிக்கிட்டு, "இல்ல நான் ஹெல்ப் பண்றேன்னு" சொல்வாரு. அதுக்கப்புறம் சந்திரா சன்னியையும் கூட்டிட்டு பாடி எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு ஆசிட் ஃபேக்டரியில போட்டுருவாங்க. அதனால பாடி இருந்த அடையாளம் கூட கிடைக்காது. இப்போ அந்த தாத்தாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. தூங்க போன அந்த பொண்ணு தாத்தா கிட்ட, "இப்ப நீலி உயிரோட இல்லையான்னு" கேட்க, "இல்ல உயிரோட தான் இருக்கான்னு" சொல்றாரு. திரும்பவும் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த கத்தனார் ஊர் மக்களுக்காக தான் நீலிய கொல்ற மாதிரி நடிப்பாரு. ஆனா அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீலிய காப்பாத்துவாரு. கத்தனார் நீலி கிட்ட, "இந்த உலகத்துல உன்ன மாதிரி சக்தி படைச்சவங்க நல்லவங்களாவும் இருக்காங்க, கெட்டவங்களாவும் இருக்காங்க. அந்த கெட்டவங்க கூட என்னால தனியா போராட முடியாது. எனக்கு உன்னுடைய உதவி வேணும்னு" சொல்வாரு. அங்க ஃபிளாஷ்பேக்க முடிச்சு சந்திராவ காட்டுறாங்க. ஸோ நீலி தான் சந்திராங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு இருக்கும்போது சன்னி சந்திரா கிட்ட, "நீ யாரு? நீ மனுஷி இல்லைன்னு எனக்கு தெரியும். ரத்த காட்டேரியான்னு" கேட்க, ஆமான்னு சொல்வாங்க. உடனே சன்னி திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. சன்னி கண்ண விழிச்சு பார்க்கும்போது சந்திராவுடைய வீட்ல இருப்பாரு. சந்திரா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. மெதுவா எழுந்து போய் ஜன்னல்ல ஒட்டி இருக்கிற பேப்பர ரிமூவ் பண்ணிட்டு வேணுக்கு கைய காட்டி, "இங்க வா வான்னு" கூப்பிடுவாரு. அந்த சூரிய வெளிச்சம் சந்திரா மேல பட ஆரம்பிச்சதுமே அவங்க உடம்புல காயம் மாதிரி வர ஆரம்பிக்கும். உடனே எழுந்து வந்து அந்த கண்ணாடியில திரும்பவும் பேப்பரை ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ரத்தத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்துதான் திரும்பவும் சன்னி ஷாக் ஆகுறாரு. சன்னி பயந்து நடுங்கிக்கிட்டே சந்திரா கிட்ட, "நீங்க பிறந்ததுல இருந்தே இப்படியான்னு" கேட்க, "இல்ல என்ன ஒரு வைரஸ் கடிச்சிருச்சு, அதுல இருந்து தான் நான் இப்படி மாறிட்டேன்னு" சொல்வாங்க. சன்னி, "இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்கன்னு" கேட்க, "ஸ்வீடன்ல இருந்தேன்னு" சொல்வாங்க. சன்னி, "அது நல்ல ஊராச்சே, அங்கேயே இருக்கலாமேன்னு" கேட்க, "இல்ல 20 இயர்ஸ்க்கு மேல என்னால எந்த ஊர்லயும் இருக்க முடியாதுன்னு" சொல்வாங்க. சன்னி, "அன்னைக்கு நீ தானே என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனேன்னு" கேட்க, ஆமான்னு சொல்வாங்க. சன்னி கிட்ட, "எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு" கேட்க, "உங்கள காப்பாத்ததான்னு" சொல்வாரு. "ஓ, நீ என்ன காப்பாத்த போறியான்னு" நக்கலா கேட்பாங்க. சன்னி, "காப்பாத்த தான் வந்தேன். ஆனா அதுக்கான தேவை இல்லைன்னு அப்புறம் தானே எனக்கு புரிஞ்சுதுன்னு" சொல்வாரு. அப்ப சன்னியுடைய அப்பா சன்னியுடைய ஃபோன் ரீச் ஆகலைன்னு வேணுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அதனால ஃபோன குடுக்கறதுக்காக வேணு அங்க வருவாரு. அவர் கூடயே சன்னி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. சன்னி அங்கிருந்து கிளம்பும்போது சந்திரா வேணுக்கு தெரியாம சன்னி கிட்ட, "இந்த விஷயத்தெல்லாம் நீ யார்கிட்டயாவது சொன்னா உயிரோடயே இருக்க மாட்டேன்னு" வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. நாச்சியப்பன் கஜேந்திரனுடைய தம்பிய காணோம்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆட்டோ இருக்கிற லொகேஷனையும் கண்டுபிடிச்சிடுவாரு. அந்த ஆட்டோல இருந்து ஒரு கான்டாக்ட் லென்ஸ் கிடைக்கும். அந்த லென்ஸ் யாருதுன்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு சன்னி ஒரு பையன்கிட்ட போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அந்த பையன் சந்திராவையும் சன்னியையும் நாச்சியப்பனுக்கு அடையாளம் காட்டிடுவான். அதனால நாச்சியப்பன் சந்திரா இல்லாத நேரமா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்ட சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க அந்த கான்டாக்ட் லென்ஸுடைய இன்னொரு லென்ஸ் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல ஒரு ரகசிய அறை இருக்கிறதையும் பாப்பாரு. அந்த சமயத்துல சந்திரா அங்க வந்துடுவாங்க. சந்திராவ பார்த்ததும் நாச்சியப்பன், "யார் நீ? பிளாக் மேஜிக் பண்றியான்னு" கேட்டு ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த ஷூட்டிங் சத்தத்த கேட்டு சன்னியும் ஃப்ரெண்ட்ஸும் அங்க வருவாங்க. சந்திரா நாச்சியப்பன பிடிச்சு கடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப சன்னி அவங்க கிட்ட, "போலீஸ் பிரச்சனையாகும், வேண்டாம் விடுன்னு" கெஞ்ச ஆரம்பிப்பாரு. அந்த கேப்ல நாச்சியப்பன் சந்திராவ ஷூட் பண்ண ட்ரை பண்ண அந்த குண்டு சன்னி மேல பட்டுரும். உடனே சன்னி ஜன்னல் வழியா எகிறி குதிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. சந்திரா சன்னிய அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்த்து ஒரு ஆட்டோல ஒரு பாழடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே இருட்டா இருக்கும். சன்னியோட ஃப்ரெண்ட்ஸுங்க, "எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவனுக்கு ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு" சொல்வாங்க. ஆனா சந்திரா, "ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. பிரச்சனை ஆயிடும். நீ டாக்டர் தானே, நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு" சொல்வாங்க. "வேணு, நான் தியரி மட்டும் தான் படிச்சிருக்கேன். பிராக்டிகலா எதுவுமே எனக்கு பண்ண தெரியாதுன்னு" சொல்ல, "நான் சொல்லித் தரேன், நீ பண்ணுன்னு" சொல்வாங்க. அதே டைம் டிவி நியூஸ்ல சன்னியும் சந்திராவும் டெரரிஸ்ட்ங்கிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. நாச்சியப்பனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அவர் வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாரு. பிரகாஷ் சந்திராவுக்கு கால் பண்ணி, "நீ எதுக்காக அங்க போன? நீ அங்க இருந்தேன்னா மைக்கேலுக்குமே பிரச்சனை ஆகும். அதனால நீ அங்க இருக்க வேண்டாம்னு மூத்தோன்னு சொல்றாரு. நீ உடனே கிளம்பி ஜான் கிட்ட போன்னு" சொல்வாரு. ஆர்கன் கடத்துற ஆளுங்க எல்லாம் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸான ஆளுங்கங்கிறதுனால சந்திராவை பிடிக்கிறதுக்காக கருடா டீமை இறக்கியிருப்பாங்க.
அதே சமயம் சந்திராவையும் சன்னியும் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ண ஆட்டோ டிரைவர் போலீஸ் கிட்ட அவங்க இருக்கிற லொகேஷனையும் சொல்லிடுவாங்க. அதனால போலீஸ் அவங்கள தேடி அங்க வருவாங்க. சந்திரா யாரையாவது கடிச்சாங்கன்னா கொஞ்ச நாள்ல வைரஸ் அவங்க உடம்புல ஸ்ப்ரெட் ஆகி இறந்து போயிடுவாங்க. அதே நேரம் கடிச்ச ஆளுடைய உடம்பு சுத்தமான உடம்பா இருந்தா அவங்களுக்குமே அந்த பவர் வந்துடும். அதாவது சந்திரா கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் அவங்களுக்கும் வந்துடும். நாச்சியப்பனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்கிறதுனால இப்ப சந்திரா கிட்ட இருக்கிற பவர்லாம் அவருக்கும் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அவருக்கு ரத்த தாகமும் எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்க அம்மாவையே கொன்னுட்டு ரத்தத்த உறிஞ்சி குடிப்பாரு. சந்திராவும் சன்னியும் இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிடுவாங்க. அப்ப சாத்தான்ங்கிற சந்திரா மாதிரியே பவர் இருக்கிற ஒரு ஆள் அங்க வந்து அவங்கள காப்பாத்திடுவாரு. அங்கிருந்து அவங்கள கூட்டிட்டு போய் ஜான் இருக்கிற இடத்துல விட்டுருவாங்க. அந்த ஜானுங்கிறது கர்த்தனாருடைய வம்சாவளியை சேர்ந்தவரு. அங்கேயுமே சந்திராவை தேடி போலீஸும் ரவுடிஸும் வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சந்திரா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் சந்திராவை காப்பாத்துறதுக்காக சன்னி ட்ரை பண்ணுவாரு. கொஞ்ச நேரத்துல நாச்சியப்பனும் அங்க வருவாரு. இப்போ அவர் சந்திராவை விட அதிக பவர்ஃபுல்லா இருப்பாரு. அவர் சந்திரா கிட்ட நான் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவன், எதுவுமே தற்செயலா நடக்கலைன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. சன்னி சந்திராவை நாச்சியப்பன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு. நாச்சியப்பன் அப்படியே சுருண்டு விழுந்துடுவாரு. ஆனா திடீர்னு எழுந்து சந்திராவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. சந்திராவை காப்பாத்துறதுக்காக சன்னி குறுக்க வருவாரு. சன்னியை காப்பாத்துறதுக்காக வேணு குறுக்க வர அவரை குத்திடுவாரு. சந்திரா ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் நாச்சியப்பனுடைய நெஞ்சிலேயே குத்தி கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சன்னிகிட்ட நான் இங்கேருந்து இப்போ கிளம்பியே ஆகணும். நீங்க போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகி எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சன்னி இதுக்கு மேல நான் உன்னை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு கேட்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. சந்திரா பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது சன்னி மாதிரி இருந்த ஒரு ஆளை லவ் பண்ணியிருக்காங்க. அவர் சந்திராவை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டு இருக்காரு. அதனால தான் சந்திராவுக்கு சன்னியை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. இதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்துடைய செகண்ட் பார்ட்டை டோவினோ தாமஸை லீடா வச்சு எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.